நடிகை ஆன்யா ஆனந்த் வந்து தனுஷ் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நேரடியா இல்ல. அது குற்றச்சாட்டே இல்ல. அது பின்னாடி பார்க்கலாம். அவங்க வந்து சினி உலகம்ல ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பாங்க. அதுல வந்து தனுஷோடைய மேனேஜரா இருக்கிறவர் வந்து எங்களுக்கு ஒரு அதாவது படம் நடிக்க கூப்பிட்டதாகவும், அங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண அந்த ஹீரோ கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாரி சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்க இன்டர்வியூல. ஸோ அது நல்லா வைரல் ஆகவே இந்த மாதிரி தனுஷ் அக்யூஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லவே இப்போ அந்த ஆக்ட்ரஸே வந்து வீடியோவும் ரிப்ளை வீடியோ மாதிரி போடுறாங்க. இது நான் அவங்கள டைரக்டா சொல்லல. இந்த மாதிரி ஒரு ஸ்பேம் கால் வருது. நீங்க உஷாரா இருங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அவேர்னஸ்க்காக தான் சொன்னேன். அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல அவங்களுக்கே தெரியுமோ தெரியாதோ அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதனா ஒன்று சொன்னாங்கனாக்கா அரையும் குறையுமா பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் அப்படியே மீம்ஸ் போகிறது, ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோஸில் எல்லாரும் அதை பற்றி பேசுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ கான்ட்ரவர்சி வந்துச்சா, இதுக்கு முன்னாடியே இங்கே தனுஷுடைய டைவர்ஸ் இஷ்யூ, அதுக்கப்புறமேட்டுக்கு தனுஷுடைய காப்பிரைட் என்ஓசி அந்த இஷ்யூஸ்லாம் வந்து நினச்சி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக தனுஷ் மேலே நிறைய கான்ட்ரவர்சரி, நிறைய கேலி கிண்டல் கிசுக்கள் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவர் வந்து தமிழ் சினிமாவிலே ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு ஆக்டர் தனுஷ்.